வர்மனோட வலையில விழப்போகும் கபிலன். வர்மனுடைய பிளான் என்னன்னா, கபிலனை வச்சு அகிலாண்டேஸ்வரியை கொன்னுட்டு பழிய கபிலன் மேல போட்டுட்டு அவங்க பெரியப்பாவை, அதாவது இந்திராவுடைய அப்பாவை கொன்னது அகிலாண்டேஸ்வரி தான், அதனால அவர் அகிலாண்டேஸ்வரியை கொன்னுட்டாரு அப்படின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணி அந்த கேஸை முடிச்சிடலான்னு பார்க்குறாரு. அதுக்காக பலியாடு தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு வர்மன். இது புரியாமல் கபிலனும் அகிலாண்டேஸ்வரியை கொலை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. இந்திரா கேட்குறாங்க, போகலாமா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உதயபெருமாள் சொல்கிறாரு, இல்லை கபிலன் கிளம்பிட்டு இருக்காமா, வந்ததும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்திராவுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் அப்படி மாறுது. செல்வநாயகம் ரித்திகாவும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போது அயலி வராங்க. இந்திரா அவங்களுக்கு ஒரு நகையை கொடுத்து போட சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உதயா மட்டும் சந்தோஷப்படுறாரு. அதே டைமில் கபிலன் கன் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. எப்போவுமே வில்லன்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. அயலி சிவா ஜெயித்தாலும் யாராச்சும் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்களே தவிர அவங்களோட ஹீரோயிசம் வெளியே தெரியலை. இன்னும் அவங்களோட ஹீரோயிசம் பெட்டராக இருந்துச்சுன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் நல்லா இருக்கும்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம், கபிலன் மாற்றாரா இல்லை வர்மன் மாற்றாரான்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.